எக்ஸாம்பிள் 1.4ல பாருங்கள். let a equal to 3 4 7 8 b equal to 1 7 10 ஓகேங்களா. கீழே என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ரிலேஷனில் இருக்குதான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதையும் என்ன பண்ணிக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். பண்ண பிறகு எனக்கு இந்த ஆன்சர் வருது. அதாவது 3,1 4, அதான் 3,1 3,7 அப்படியே ஓகேவா. செட் பேர் ஆர்டர் பேராக எழுதிக்கிறேன். எழுதின பிறகு அந்த செட்டை அப்படியே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இதை வந்து அதில் இருக்குதான்னு செக் பண்ணுறேன். ரிலேஷன் 1 எடுப்போம். 3,7 இருக்குதா இருக்குது. 4,7 இருக்குதா இருக்குது. அப்புறம் 7,10 இருக்குதா இருக்குது. 8,1 இருக்குதா இருக்குது. அப்போது இது ரிலேஷன். சரிங்களா, இது ரிலேஷன். ஓகேவா. இது பாருங்கள், 3,1 இருக்குதா இருக்குது. அப்புறம் 4,12 இருக்குதா இல்லை. அப்போது நாட் ரிலேஷன். தேர்ட் ஒன்று எடுங்க. 3,7 இருக்குது. 4,10 இருக்குது. 7,7 இருக்குது. 7,8 இல்லை. அப்போது ஒரு பேர் இல்லைனா கூட அது ரிலேஷன் கிடையாது. சரியா. அப்போ இதுவும் நாட் ரிலேஷன். செக் பண்ணுங்கள். செக் பண்ணி ஒரு பேர் இல்லைனா கூட அது ரிலேஷன் இல்லை. சரியா. எல்லா பேரும் இருந்தால் மட்டும்தான் ரிலேஷன். அதே மாதிரி ஆர்டர் மாறியே இருக்கக்கூடாது. இப்போ 7,10 இருக்குதுன்னா 7,10 தான் இருக்கணும். 10,7 தான் இது ரிலேஷன் கிடையாது. ஓகேவா. அதையும் ஞாபகம் வச்சுங்க. எக்ஸசைஸ் 2ல் ஃபஸ்ட் சம்மு a = 1 2 3 7 அண்ட் b = 3, 0 -1 7. இப்போ இவங்களாம் ரிலேஷனில் இருக்கிறாங்க செக் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போட்டுக்கலாம். ஏ என்னது கொடுத்துட்டாங்க இல்லையா. a = 1, 2, 3, 7, b = 3, 0, -1, 7. ஓகேவா. இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து பண்ணிக்கலாம். பண்ண என்ன வரும் பாருங்கள். 1, 3 a cross b = 1, 3. அப்புறம் 1, 0 1, -1 1, 7 2, 3 2, 0 2, -1 2, 7. அப்புறம் 3, 3 3, 3 0 3, -1 3, 7. அப்புறம் வேறு என்ன இருக்குது. 7, 3 7, 0 7, -1 7, 7. ஓகேங்களா. இப்போ இந்த பேர் கிடச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க, 2,1 7,1 இருக்குதான்னு பார்க்கலாமா இந்த பேரில். 2,1 எங்கே இருக்குது. 2,1 இல்லை. சரியா. அப்போது இது நாட் ரிலேஷன். ஃபஸ்ட்டு ஒன்று நாட் ரிலேஷன். செகண்ட் ஒன்று பாருங்கள், -1, 1. ஆனால் இங்கே பாருங்கள் 1, -1 தான் இருக்குது. ஆர்டர் பேர் மாறக்கூடாது இல்லையா. அப்போது செகண்ட் ஒன்றும் நாட் ரிலேஷன். அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன்று 2,1 இருக்குதா. 2,1 இல்லை. 7,7 இருக்குது. அப்புறம் 1, 3 இருக்குது. ஆனால் 2, -1 2, -1 இருக்குது. 7, 7 இருக்குது. 1, 3 இருக்குது. அப்போ தேர்டு ஒன்று ரிலேஷன். அதாவது இந்த செட்டு ஆர்டர் மாறாமல் இந்த பேரில் இருக்குதான்னு பாருங்கள். அவ்வளோதான் வேலை. ஆர் ரிலேஷன் 4 பார்க்கலாம். 7, -1 தான் இருக்குது. 0, 3 0, 3 இல்லை. ஆச்சா. அவ்வளோதான். இது நாட் ரிலேஷன். இது நாட் ரிலேஷன். அப்போது இந்த பேரெலாம் அப்படியே ஆர்டர் மாறாமல் இந்த பேரில் கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருந்தால் மட்டும்தான் அது ரிலேஷனு. இல்லைன்னா அது ரிலேஷன் கிடையாது. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் 1.5ல் the arrow diagram shows a relationship between the sets P and Q in
ஒன்று செட் பில்டர் ஃபார்மு, ரோஸ்டர் ஃபார்மு அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். இன்னும் ஒன்றும் கேட்கல. இந்த பிக்சரை கொடுத்துட்டாங்க. பிக்சர்னால் பின்னு ஒரு செட்டு, கியூன்னு ஒரு செட்டு, அது ரிலேஷனில் இருக்குது பியும் கியூவும். இதை வச்சு செட் பில்டர் ஃபார்மில் எது சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று அது செட் பில்டர் ஃபார்மில் எது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த செட்டுக்கு பேர் வச்சுக்குவோம், ஆர்னு நாமளே வச்சுக்கலாம். செட் பில்டர் செட்டு எப்படி இருக்குது பாருங்கள். 2 நம்பர் இருக்குது, எக்ஸுன்னு இருக்குது, ஒய்ன்னு இருக்குது. அப்போது எக்ஸ் காமா ஒய். ஆனால் ஒய் எப்படி இருக்குது பாருங்கள். இது எக்ஸு, இது ஒய்ன்னு வச்சுங்க. ஒய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸு -2, அதாவது எக்ஸை விட 2 கம்மியாக இருக்குது ஒய். எல்லா நம்பரும் பாருங்கள். 5, 3, 6, 4, 7, 5 இது கொடுக்கல. ஆனால் இதை விட 2 நம்பரை கம்மியாக தான் இருக்கணும். சரியா? அப்புறம் எக்ஸ் எதை சார்ந்திருக்குது. எக்ஸ் பிலாங் டு பி, அப்புறம் ஒய் பிலாங் டு கியூ. அவ்வளோதான், முடிஞ்சது. செகண்ட் ஒன்று பாருங்கள். ரோஸ்டர் ஃபார்ம். என்ன ரோஸ்டர் ஃபார்ம்னா பேராக எது தானே. யாரெல்லாம் பேரில் இருக்கிறாங்க பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு யாரெல்லாம் பேரில் இருக்கிறாங்க. 5/3, 5,3, 6,4, அப்புறம் 7,5. 3 பேர் தான் பேரில் இருக்கிறாங்க இல்லையா. மற்றவங்களாம் யாரும் இல்லை. அடுத்த கேள்வி டொமைனு ரேஞ்ச் என்னான்னு கேட்குறாங்க. தேர்ட் ஒன்று என்னது. டொமைன் என்ன சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜில் யாரெல்லாம் ரிலேஷனில் இருக்கிறாங்க அவங்க மட்டும் தான் டொமைன். அப்போ யாரெல்லாம் ரிலேஷன் இருக்கிறாங்க. பி ஈக்குவல் டு நானே பேர் வச்சுக்கிறேன். பி ஈக்குவல் டு 5, 6, 7 இவங்க 3 பேர் தான் ரிலேஷன் இருக்கிறாங்க. சரியா? ரேஞ்சுனா என்னது. யாரெல்லாம் கியூ ஈக்குவல் டு யாரெல்லாம் இவங்களோட ரிலேஷன் இருக்கிறாங்களோ இந்த பக்கம். சரியா? 2 ரிலேஷனில் இருக்கிறாங்க. ரிலேஷனில் இருக்கிறவங்க இந்த பக்கம் எடுத்தால் டொமைனு, இந்த பக்கம் எடுத்தால் ரேஞ்சு. அவங்க ரிலேஷனில் இருக்கணும். சரிங்களா? ரிலேஷனில் இருக்கிறவங்க இந்த 2 செட்லேயும் ரிலேஷனில் இருக்கிறவங்க இந்த பக்கம் எடுத்தால் அது பேர் என்னது டொமைனு, இந்த பக்கம் எடுத்தால் அதுக்கு பேர் ரேஞ்ச். 3, 4, 5 அவ்வளோதான் சொன்னேன்.